அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோரோட வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் நியாயப்பிரமாணத்தின் கிரிகள் இல்லாமல் விசுவாசத்தினாலேயே நீதிமானாக்கப்படுகிறோம் என்ற சத்தியத்தை தியானித்து வருகிறோம். வாசிக்க கேட்போம். ரோமர் 3ஆம் அதிகாரம் 28வது வசனம். ஆதலால் மனுஷன் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் இல்லாமல் விசுவாசத்தினாலேயே நீதிமானாக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, நாம் கடந்த சில வாரங்களாக ரோமர் 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்திலிருந்து எப்படி மனுஷன் தன்னுடைய கிரியைகளின் அடிப்படையில் அல்ல, நாம் இயேசுவின் பேரில் அவருடைய இரத்தத்தின் மேல் வைக்கிற விசுவாசத்தின் அடிப்படையிலேயே நாம் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுகிறோம், தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறோம், தேவனிடத்தில் சேருகிறோம், ஜெபத்தில் சேருகிறோம் என்ற அந்த சத்தியத்தை மிக ஆழமாக என்ன செய்தோம், பார்த்தோம். இந்த நாளிலே நாம் பார்த்த இந்த சத்தியத்தினுடைய ஒரு சம்மரியாக நாம் அநேக காரியங்கள் தியானித்தோம். அதை சுருக்கி ஒரே செய்தியாக நாம் இந்த சத்தியத்தை மிக தெளிவாக ஒரே ஒரு வசனத்தில் ரோமர் 4:5 நாம் விரிவாக பார்த்த இவ்வளோ பெரிய சத்தியத்தை ஒரே வசனத்திலிருந்து ரொம்ப தெளிவாக இன்னைக்கு இந்த காரியத்தை என்ன செய்ய போகிறோம், இந்த சத்தியத்தை பார்த்து இந்த போதனையை இந்த வாரத்தோடு என்ன செய்ய போகிறோம், முடித்துவிட்டு அடுத்த வாரம் ரோமர் 5 இந்த சத்தியத்தின் மூலமாய் நமக்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்களை குறித்து, பலன்களை குறித்து நம்ம என்ன செய்ய போகிறோம், தியானிக்க போகிறோம். இப்பொழுது நாம் ரோமர் 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்க போகிறேன். இந்த வசனம் ஒரே வசனத்தில் நம்ம 2 அதிகாரம் முழுவதுமாக இருந்து படித்த சத்தியத்தை இந்த ஒரே வசனம் இது சுருக்கமாக ரொம்ப தெளிவாக இந்த சத்தியத்தினோட அர்த்தத்தை நமக்கு என்ன செய்கிறது, விளங்க செய்கிறது. வாசிக்கிறேன் பாருங்கள். ரோமர் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாய் இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். தேவ பிள்ளைகளே, எங்கே கிரியைகள் இல்லாமல் விசுவாசத்தினாலேயே நாம் நீதிமானாக்கப்படுதல் அப்படி என்றால் என்ன என்பதை எங்க வேதம் ஒரே வசனத்துல ரொம்ப அழகா சுருக்கமா நம்ம விளக்கி சொல்லுது. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, ஏன் வசனம் திரும்ப திரும்ப இந்த 2 அதிகாரத்திலேயும் கிரியைகளினால் அல்ல விசுவாசத்தினாலேயே தான் அப்படின்னு ஏன் வேதம் திரும்ப திரும்ப சொல்லுது? நம்ம இப்போ தேவனிடத்துல எதற்கு வருகிறோம் பாருங்க. இங்க நாம் தேவனிடத்துல எதற்கு வருகிறோம் என்பதை இந்த வசனம் ரொம்ப அழகாக நம்ம சொல்லுது. பாவியை நீதிமானாக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனா இருந்தால். பாருங்க, நம்முடைய ஆண்டவருக்கு அநேக பேர் வேதம் கொடுக்கிறது. யெகோவா, ஷலோம், எல் ஷடாய், இப்படி தேவனுக்கு பல பெயர்கள் இருக்கிறது. இங்கே வேதம் தேவனுக்கு ஒரு அழகான பெயரை கொடுக்கிறது. நம்முடைய தேவன் யாரா? பாவியை நீதிமானாக்குகிறவர். பாவியை நீதிமானாக்குகிறவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய சமூகத்திலிருந்து விலக்கப்பட்டவனை
இப்பொழுது தேவ சமூகத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டவனாக மாற்றுகிறவர். குற்றவாளியை குற்றமற்றவனாக மாற்றுகிறவர். இதுதான் நம்முடைய தேவன். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட அருமையான தேவனை தான் நாம் என்ன செய்கிறோம்? சேவிக்கிறோம். அப்போ யோசிச்சு பாருங்க, இப்ப நான் ஒரு சராசரி மனுஷனாக ஆதாமும் ஏவாளும் என்றைக்கு அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து தேவ சமூகத்திலிருந்து எப்பொழுது விரட்டப்பட்டார்களோ அன்றிலிருந்து தேவனுடைய இருதயத்திலும் சரி நம்முடைய இருதயத்திலும் சரி ஒரே ஒரு கேள்விதான் என்ன செய்திருக்கிறது. அது என்னது? தேவனுடைய இருதயத்தின் ஏக்கம் என்ன? ஆதாம் பாவம் செய்து தேவ சமூகத்தை விட்டு விலகி ஒளிந்து கொண்ட அந்த நாள்ல இருந்து தேவனுடைய இருதயத்தில் இருக்கிற ஏக்கம் என்ன? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். பாருங்க, ஆதாம் பாவம் செய்து தேவ சமூகத்தை விட்டு விலகி பயந்து ஒளிந்து கொண்ட நாள்ல இருந்து ஆண்டவருடைய இருதயத்தின் ஏக்கம் தான். அது என்னது? ஆதாமே, மனுஷனே, நீ எங்கே இருக்கிறாய்? நீ எங்கே இருக்கிறாய்? என் சமூகத்திலே இருக்க வேண்டிய நீ இப்பொழுது என்னை விட்டு விலகி பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிறாயே, என்னை விட்டு விலகி தூரமாய் ஓடிக்கொண்டிருக்கிறாயே, நீ எங்கே இருக்கிறாய்? என்னிடத்தில் நீ திரும்ப வரமாட்டியா? என்னிடத்தில் வா என்பதுதான் தேவனுடைய ஏக்கமாக என்ன செய்கிறது இருக்கிறது. அதனால்தான் மத்தேயு 11:28 இயேசுவினுடைய அந்த எல்லோரும் அறிந்த அந்த வார்த்தையை நான் வாசிக்கிறோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் என்ன செய்யுங்க? வாருங்கள், வாருங்கள், என்னிடத்தில் வாருங்கள். இதுதான் தேவனுடைய இருதயத்தின் ஏக்கமாக என்ன செய்கிறது இருக்கிறது. அப்போ யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் அழைக்கிறார், நம்மள என்னிடத்தில் வா என்று அழைக்கிறார். ஆனா மனுஷனுடைய பிரச்சனை என்ன? அவன் தன்னை தாழ்த்தி தன் பாவ நிலையை உணர்ந்து தன்னை ரட்சிப்பதற்கு தேவனால் மாத்திரம்தான் கூடும் என்பதை உணராமல் மனுஷன் என்ன பண்றான்? அவன் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ளலாம், என்னாலையும் முடியும் அப்படின்னு நினைத்து மனுஷன் என்ன பண்றான்? நம்ம வாசித்தோம்ல, முந்தைய நிகழ்ச்சியை பார்த்தோம், லூக்கா 18ஆம் அதிகாரத்துல ஒரு பரிசேயனுடைய வார்த்தைகளை வாசித்தோம் அல்லவா? ஆண்டவரே, நான் இந்த அநியாயக்காரர், பரிகாரர், இந்த பொல்லாத பாவிகளை போலெல்லாம் நான் இல்லை. வாரத்தில் 2 நேரம் உபாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தெல்லாம் தசமாக கொடுக்கிறேன், நான் கடவுளை காணும்படி எவ்வளவோ கிலோமீட்டர் நடக்கிறேன், எவ்வளவோ அன்னதானங்களை செய்கிறேன், எத்தனையோ பேருக்கு உதவி செய்கிறேன், கோயில் கட்டி கொடுக்குறேன், நிறையா நற்கிரியை என்ன செய்கிறேன் இப்படின்னு சொல்லி பாருங்க. மனுஷன் தன்னைத்தான் எப்படியாவது தகுதிப்படுத்தி கொள்வதற்காக சகல விதமான முயற்சிகளையும் பண்ணிட்டு இப்ப அதன் அடிப்படையில எப்படியாவது நான் சேர்ந்துடலாம், நான் எப்படியாவது சேர்ந்துருவேன்னு சொல்லி மனுஷன் பாருங்க நாளும் பொழுதும் முயற்சித்து கொண்டே இருக்கிறான். ஆனா வேதம் சொல்லுகிறது, நம்ம அப்படி முயற்சித்துக்கிட்டே இருக்கிற வரைக்கும் நம்மளால தேவ சமூகத்துல என்ன செய்ய முடியாது? சேரவே முடியாது. ஏன்? ஏசாயா 64ஆம் அதிகாரத்துல நம்முடைய நீதியை குறித்து பாருங்க, வேதம் ஒரு அருமையான ஒரு வார்த்தையை சொல்லுது பாருங்க. ஏசாயா 64:6வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நாங்கள் அனைவரும் தீட்டானவர்களை போல இருக்கிறோம், எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை போல இருக்கிறது. பாருங்க, இன்னைக்கு மனுஷனுடைய நீதினா என்னது? அதான் அந்த பரிசேயர்
பேசுகிற வார்த்தைகள், நம்ம கடவுளுக்கு முன்பாக தேதி பெறதுக்கு நம்ம அது இதுன்னு பண்ணிட்டு கிடக்கோம்ல, அதான் நம்முடைய நீதி. அதெல்லாம் தேவ சமூகத்தில் எப்படி இருக்குதா, அழுக்கான கந்தையை போல என்ன செய்கிறது இருக்கிறது. யோசித்து பாருங்க. நம்ம நினைக்கிறோம், பாரியா நான் அந்த பரிசைன்னு சொன்னா நான் எப்படி உபாசனம் பண்றேன் பாரு, எப்படி நான் தசமாலம் கொடுக்குறேன் பாரு அப்படின்னு அவன் தன்னைத்தான் குறித்து மேன்மை பாராட்டிட்டு இருந்தான். ஆனா ஆண்டவர் அவனை பார்த்து சிரிச்சுட்டு சொல்றாரு, எப்பா உன் நீதி எல்லாம் எப்படி இருக்குது எனக்கு முன்னாடி, அழுக்கான கந்தை போல. யோசித்து பாருங்க. ட்ரெஸ் எல்லாம் அழுக்காயிட்டுன்னா அதை யாரும் போட்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. உடனே அதை கழட்டி போட்டுட்டு வேற புதிய ஆடையை அணிச்சுவாங்க, அணிந்து கொள்வாங்க. அழுக்கான ட்ரெஸ்ஸை குறித்து யாரும் பாரு என் ட்ரெஸ் எவ்வளோ அழுக்கா இருக்கு, சூப்பரா இருக்குல்ல அப்படின்னு யாரும் நினைச்சிக்க மாட்டாங்க, மேன்மை பாராட்டிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அழுக்கான ட்ரெஸ்ஸை பார்த்து தூரப்படுது அப்படித்தான் சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு மனுஷன் தன்னுடைய அழுக்கான நீதியை குறித்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், பரிசீலனை போல மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறான். ஆதாம் சொன்ன ஆண்டவர்கிட்ட நானும் தப்பு பண்ணல ஆண்டவரே, ஏவாள்தான் பழத்தை என்கிட்ட கொடுத்தா. பரிசையும் சொல்றான், நான் என்ன தப்பு பண்ணேன் ஆண்டவரே, நான் ஒரு தப்பு பண்ணல, நான் பாருங்க வாரத்துல 2 நாள் உபவாசம் பண்றேன், நான் அந்த அநியாயக்காரர் மற்ற பாவிகளை போலலாம் இல்லைல்ல அப்படின்னு தன்னை குறித்து நிச்சயம் மேன்மை பாராட்டி கொண்டிருந்தேன். பாருங்க, இன்னொரு நபர் தன்னை குறித்து மேன்மை பாராட்டின ஒரு நபரை குறித்து ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், 4ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். பாருங்க இந்த சம்பவம் சொல்லப்படுற பின்னணி என்னவென்றால், காயின் பாவம் செய்து தன் சகோதரனாகிய ஆபேலை கொன்று போட்டு விட்டான். இப்ப ஆண்டவர் காயின் இடத்துல அதை குறித்து விசாரித்து காயினுடைய பாவத்தினால் வந்த தண்டனையை கர்த்தர் காயினிடத்தில் என்ன செய்கிறார், சொல்லுகிறார். அப்போ தேவன் தனக்கு கொடுத்த தண்டனையை கேட்டு காயின் மனம் உடைந்து பாருங்க இப்படி கதறுகிறான். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 14ஆவது வசனத்தின் பின்பகுதியில இப்படி சொல்றான், நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பேன், என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொன்று போடுவானே என்றான். ஆதியாகமம் 4:14 பாருங்க, இங்க காயின் இப்படி ஆண்டவர் தனக்கு கொடுத்த தண்டனையை கேட்டு கதறான். அப்போ கர்த்தர் என்ன பண்றாரு, காயினுக்கு தண்டனையை கொடுக்கறது மட்டும் இல்ல, அந்த தண்டனை மத்தியிலையும் கர்த்தர் பாருங்க காயினுக்கு இரக்கம் பாராட்டுறாரு. ஏன்னா ஆண்டவருடைய நோக்கம் அவனுக்கு தண்டனை கொடுத்து அவனை நிரந்தரமா அவனை அழித்து போடுவதில்லை. அவன் எப்படியாவது மனம் திரும்பிட மாட்டானா, தன் பாவத்தை விட்டு மனம் திரும்பிட மாட்டானா என்பதான் ஆண்டவருடைய நோக்கம் இருதயமா என்ன செய்து இருக்குது. அதனால என்ன பண்றாரு, காயின் இப்படி கதறினோடனே அடுத்த வசனத்துல ஆதியாகமம் 4:15 கர்த்தர் காயினுக்கு ஒரு இரக்கம் பாராட்டுறார். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, காயினை கொல்லுகிற எவன் மேலும் 7 பலி சுமரம் என்று சொல்லி, காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொன்று போடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார். அப்போ பாருங்க, இங்க கர்த்தர் காயினுக்கு என்ன செய்யறாரு, இரக்கம் பாராட்டுறார். ஆனா காயினுடைய சந்ததியில அடுத்தது பின்பாக லாமேக்கு என்ற ஒரு மனுஷன் என்ன செய்யறான், பிறக்கிறான். அவன் பாருங்க கர்த்தர் காயினுக்கு பாராட்டிய அந்த இரக்கத்தை சரியான முறையில் அதை ஏற்றுக்கொள்ளாம பாருங்க தன்னுடைய பாவத்தை நியாயப்படுத்துறதுக்கு கர்த்தர் பாராட்டின இரக்கத்தை வச்சு என்ன செய்யறான், தன் பாவத்தை குறித்து எப்படி மேன்மை பாராட்டுறான்னு பாருங்க வாசிக்கிறோம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் இப்போ 23-24 வசனத்துல வாசிக்கிற பாருங்க. லாமேக்கு தன் மனைவிகளை பார்த்து, ஆதாளே சில்லாளே நான் சொல்வதை கேளுங்கள், லாமேக்கின் மனைவிகளே என் சத்தத்துக்கு செவி கொடுங்கள், எனக்கு காயமுண்டாக ஒரு மனுஷனை கொன்றேன், எனக்கு தழுவுண்டாக ஒரு வாலிபனை கொலை செய்தேன்,
காயினுக்காக 7 பலி சுமருமானால் லாமேக்குக்காக 77 பலி சுமரும் என்றான். பாருங்க இங்க எப்படி இங்க லாமேக் என்ற இந்த மனிதன், காயினோட சந்ததியில வந்து அந்த லாமேக்கு எப்படி பாருங்க எவ்வளவு துணிகரமாய் அவனுடைய இருதயம் கடினமாய் மாறுது பாருங்க. கர்த்தர் காயினும் அவனுடைய சந்ததியும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லிதான் கர்த்தர் காயினுக்கு என்ன செய்யறாரு, இரக்கத்தை பாராட்டுறாரு. ஆனா காயினும் சரி அவனோட சந்ததியில வந்தவங்களும் சரி தங்களோட பாவத்தை விட்டு மனம் திரும்பாம கர்த்தருடைய இரக்கத்தை தங்கள் பாவத்தை நியாயப்படுத்துவதற்கு என்ன பண்றாங்க, அது ஒரு காரணமாக வச்சு இங்க லாமேக்கு பேசுறாரு பாருங்க. கர்த்தர் காயினுக்கு ஏழு பலி காயினுக்காக 7 பலி சுமரமானார், லாமேக்குக்காக 77 பலி சுமரம் சொல்லி பாருங்க. கர்த்தர் இவர் செய்த பாவத்துக்கு வந்து துணை போவாருன்னு இவர் கர்த்தரை எந்த அளவுக்கு, இந்த லாமேக்குங்கிற மனுஷன் கர்த்தரை எந்த அளவுக்கு தப்பா புரிஞ்சுக்கிறாரு பாருங்க. இப்படிதான் பாருங்க மனுஷன் கர்த்தர் காட்டுகிற இரக்கத்தையும் கிருபையையும் தான் மனம் திரும்புவதற்காக தான் கொடுக்கப்படுது என்பதை உணராம தன்னுடைய சுயநீதியிலே தன்னுடைய பாவ வாழ்க்கையில நிலைத்திருந்துட்டு அதை மறைக்கிறதுக்கு சில கிரியைகளை பண்ணிட்டு, ஆண்டவரே அந்த பாருங்க நான் தவறு செய்தவன் தான், ஆனாலும் நான் பாருங்க இப்படிலாம் நான் சில பேர்லாம் அப்படிதான் நினைக்கிறாங்க. வாழ்க்கை எப்படி வேணா வாழ்ந்துக்கலாம், ஆனால் கோயிலுக்கு போய் காணிக்கெல்லாம் போட்டுட்டு சில நற்காரியெல்லாம் பண்ணிட்டா கடவுளை என்ன செய்திருவாரு, அவங்க பாவத்தை என்ன செய்திருவாரு, மன்னிச்சிருவாரு. இப்படிலாம் நினைக்கிறவங்கலாம் இன்னைக்கு என்ன செய்யறாங்க, எவ்வளவு பேர் என்ன செய்யறாங்க, இருக்கத்தான் என்ன செய்கிறார்கள் பாருங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, இப்படி மனுஷன் தன்னுடைய பொல்லாப்பிலே பாருங்க பெருகி கொண்டே இருக்கிறான். அவனுக்கு மனம் திரும்ப என்னது, மனசே என்னது இல்லை. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, சரி உனக்கு மனம் திரும்ப விருப்பம் இல்லையா, அப்போ உன் கிரியை வச்சுக்கிட்டு நீ தகுதி படலாம் நினைக்கிறியே, வா ஏன் நீதினா உனக்கு என்னன்னு காட்டுறேன்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்யறாரு, மோசையின் மூலம் 10 கற்பனையை கொடுத்து இப்போ இதுக்கு கீழ்ப்படி முயற்சி பண்ணி பாரு அப்படின்னு இருக்கிறாரு. மனுஷன் அப்பவும் மனம் திரும்பல, அதுக்கு கீழ்ப்படிய முயற்சி பண்ணி பாருங்க தன்னுடைய கிரியை குறித்து இன்னும் மேன்மை பாராட்டுகிறவனா மனுஷன் என்ன செய்திடலாம், மாறிடுறான் பாருங்க. மார்க்கு 10ஆம் அதிகாரத்துல ஒரு வாலிபன் தன் நியாயப்பிரமாணத்துக்கு எப்படிலாம் கீழ்ப்படிங்கன்னு சொல்லி பாருங்க மேன்மை பாராட்டுறான் பாருங்க. மார்க்கு 10ஆம் அதிகாரத்துல இயேசுவினிடத்திலே வந்து சொல்றான், விபச்சாரம் செய்யாத இயேசுவினிடத்துல அவன் ஒரு கேள்வி கேட்கான், ஆண்டவரே நித்திய ஜீவனை சுதந்திரித்துக்குள்ள நான் என்ன செய்ய வேண்டும்னு ஒரு பணக்கார வாலிபன் வந்து இயேசுவினிடத்துல கேட்கிறான். உடனே ஆண்டவர் கற்பனைகள்லாம் சொல்றாரு, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை அறிந்திருக்கிறாயே என்றார். அதற்கு அவன், போதகரே, இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றான். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 19-20 வசனம் பாருங்க. கர்த்தர் இவனிடத்துல வந்து கற்பனைகள் எல்லாம் சொல்றாரு. சொன்னா இவன் என்ன சொல்றான், இயேசுவினிடத்திலேயே சொல்றான், சகலத்தையும் அறிந்த தேவனிடத்திலேயே சொல்றான், நான் தான் அதுக்கு சிறு வயதுல இருந்து கீழ்ப்படிஞ்சிருக்கேனே, எல்லாமே கீழ்ப்படிஞ்சிருக்கேன் ஆண்டவரே அப்படிங்க பாருங்க. அப்போ இதுதான் பாருங்க மனுஷனுடைய இருதயத்துல இருக்கிற அந்த பொல்லாத குணம். அவனுக்கு மனம் திரும்ப விருப்பமே இல்லை. தன்னை தேவனுக்கு முன்பாக நான் பாவிதான் ஆண்டவரே என்ன மன்னின்னு சொல்லி தன்னை தாழ்த்த அவனுக்கு என்ன இல்லை, விருப்பமே இல்லை. அதனால்தான் என்ன பண்றான், நான் இந்த கிரியை பண்ணியிருக்கேன் அந்த கிரியை பண்ணியிருக்கேன், ஆண்டவர் அதன் அடிப்படையில் என்ன நீதிமான ஆக்கிறேன்னு சொல்லி மேன்மை பாராட்டி கொண்டே இருக்கிறான். அதனால்தான் நம்ம ரோமர் 3:27 பார்த்தோம், மேன்மை பாராட்ட என்ன கிடையாது, இடமே கிடையாது, அது நீக்கப்பட்டாச்சு. இனிமே எந்த மனுஷனும் மேன்மை பாராட்ட முடியாதபடி பாருங்க கர்த்தர் தம்முடைய நியாய பிரமாணத்தை கொடுத்து
மனுஷனுக்கு பாருங்க, ரோமர் 3:19 சொல்லுது பாருங்க, கர்த்தர் எதற்காக நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாரா? இந்த பணக்கார வாலிபனை போல நான் அதை செஞ்சுட்டு ஆண்டவர் இதை செஞ்சுட்டு ஆண்டவரேன்னு சொல்றவங்க கடைசியில் முடிவில் உணர்வாங்க, நான் பாவி தான், என்கிட்ட எவ்வளோ குற்றம் இருக்குங்கிறத அவங்க என்ன செய்வாங்க, உணர்வாங்க. அதான் ரோமர் 3:19 சொல்லுது பாருங்க, மேலும் வாய்கள் யாவும் அடைக்கப்படும் படிக்கும், உலகத்தார் யாவரும் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவானவர்களாக பிடிக்கும், நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதெல்லாம் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டிருக்கிறவர்களுக்கே சொல்லுகிறது என்று அறிந்திருக்கிறோம். அப்ப பாருங்க, நியாயப்பிரமாணம் எதுக்கு கொடுக்கப்பட்டது? இப்படி தன்னைத்தான் மேன்மை பாராட்டி கொண்டு தன்னை தாழ்த்தி பாவத்தை உணர்ந்து என் பாவத்திலிருந்து மனம் திரும்பும்படி தேவனே என்னை ரட்சியும் என்று சொல்லி தேவ சமூகத்துல தன்னை தாழ்த்தி தேவ குமாரன் மேல் இரத்தத்தின் மேல் விசுவாசை வைக்க மறுக்கிற மனுக்குலத்தை பாருங்க, தன்னுடைய பாவத்தை உணர வைத்து தன்னுடைய மேன்மை பாராட்டுகிற வாயெல்லாம் அடைக்கும் படிக்கிற பாருங்க, ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை கொடுக்கிறாரு. கொடுத்த உடனே இப்போ மனுஷனுடைய அந்த கிரியைகளை மேன்மை பாராட்டுறது எல்லாம் என்ன செய்யுது, முடிவுக்கு வந்துடுது. ஏன்னா நம்ம உணர்கிறோம், ஆஹா நான் தேவனுக்கு முன்பா எவ்வளோ பெரிய பாவியா இருக்கிறேன் பாருங்க. இப்படி ஒரு காலத்துல மேன்மை பாராட்டி கொண்டிருந்த பவுல் தாம் எப்படி நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க முயற்சித்த போது எப்படி தான் எவ்வளோ பெரிய பாவிங்கிறத உணர்ந்தாருங்கிறது அவரே சொல்றாரு பாருங்க. ரோமர் 7 பாருங்க, 7 வாசிக்கிறேன். ரோமர் 7:7, ஆகையால் என்ன சொல்லுவோம், நியாயப்பிரமாணம் பாவமோ? அல்லவே, பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே என்று மற்றபடி அறியவில்லை. இச்சையாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேனே. பாருங்க, முதல் 9 கற்பனை எதை செய்யணும் செய்யக்கூடாது என்பதை பற்றி சொல்லுகிறது. அப்போ மனுஷன் நினைக்கலாம், நான் அதெல்லாம் செஞ்சுட்டேன், இதை செய்யாமல் இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் 10வது கற்பனைங்கிறது பாருங்க, அது எதை செஞ்சோம் செய்யணும் செய்யக்கூடாது என்பதை பற்றி அல்ல, அது இருதயத்தில் உள்ள பாவத்தை பற்றி. அது என்னது, இச்சையாதிருப்பாயாக. இச்சைங்கிறது இருதய சம்மந்தப்பட்டது பாருங்க. அப்போ இந்த இச்சையாதிருப்பாதுன்னு வாசிக்கும் போது தான் பவுலுக்கு புரியுது, ஐயோ என் இருதயத்தில் இவ்வளோ பாவம் இருக்குது, இச்சை பாவம் இருக்குதுன்னு உணர்றோம். உணர்ந்த உடனே பாருங்க, இப்போதான் மனுஷனுக்கு விளங்குது. அப்போ ஒரு கேள்வி வருது மனுஷனுக்கு, அப்போ நான் எப்படி ரட்சிக்கப்படக்கூடும், எப்படிதான் நான் தேவ சமூகத்தில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடும் என்று சொல்லி இப்போ பாருங்க, மனுஷனுடைய பெருமையெல்லாம் விரட்டி அடிக்கப்பட்டு அவன் தேவனுக்கு முன்பா என்ன செய்யறான், தாழ்த்தப்படுகிறான், வாய்கள் அடைக்கப்படுது. ஆண்டவரே, அப்போ நான் எப்படிதான் ரட்சிக்கப்படக்கூடும் சொல்லி அவன் கதறும் போதான் பாருங்க, இப்போ ஆவியானவர் இயேசுவை அந்த மனுஷனுக்கு என்ன செய்யறார், வெளிப்படுத்துகிறார். என்ன வெளிப்படுத்துகிறார், நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர், பாவியை ரோமர் 4:5 சொல்ற மாதிரி அது அவர் எப்படிப்பட்டவர், பாவியை நீதிமானாக்குகிறவர். அல்லேலூயா, பாவியை நீதிமானாக்குகிறவர். அப்போ இப்போ தேவன் என்ன சொல்றாரு, நீ உன்னுடைய எல்லா கிரியெல்லாம் நிறுத்து, உன்னை நீயே நீதிமானாக்குறதுக்கு சுயநீதியா நீ பல இது செஞ்சுக்கிட்டு இருக்கல, அதெல்லாம் நிறுத்திட்டு இப்போ என்ன பண்ண ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. ரோமர் 4:5 மறுபடியும் வாசிக்கிறேன், இதை எல்லாரும் கேட்போம். ரோமர் 4:5 ஒருவன் கிரியை செய்யாமல், இப்போ என் வாய் அடைக்கப்பட்டாச்சு, நான் என்ன செஞ்சாலும் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக முடியாதுங்கிறத உணர்ந்துட்டேன். அதனால இப்போ நம்ம என்ன செய்யணும், ஒரு கிரியையும் செய்யாம தேவ சமூகத்திலிருந்து நம்மளை தாழ்த்தி பாவியை நீதிமானாக்குற தேவன் என்னுடைய தேவன் என்பதை உணர்ந்து இப்போ நம்ம என்ன செய்யணும், பாவியை நீதிமானாக்குறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாயிருந்தார். ஆம், இப்போ இந்த ஆண்டவர் இயேசுவே என்னை நீதிமானாக்குகிறவர், அவருடைய இரத்தமே என்னை நீதிமான் ஆக்குகிறது என்பதை விசுவாசித்து இப்போ பூரணமா நம்முடைய நம்பிக்கையையும்
நம்முடைய விசுவாசத்தையும் பூரணமாக இயேசுவின் மேலும் அவருடைய சிலுவையில சிந்திய ரத்தத்தின் மேலும் வைக்கும்போது, அவர் சிலுவையின் பாடுகள் மேல் வைக்கும்போது, இப்ப பாருங்க அந்த விசுவாசத்தை தேவன் என்ன பண்றாரா, அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக என்ன செய்யப்படும், எண்ணப்படும். அந்த விசுவாசம் என்ன விசுவாசம்? இப்ப என்னால கிரியையினால் என்னுடைய கிரியின் மூலமா நான் தேவனிடத்துல சேரவே முடியாது என்பதை உணர்ந்த அந்த இருதயம். அடுத்தது, அப்ப நான் எப்படிதான் ரட்சிக்கப்படக்கூடும் அந்த அந்த ஏக்கத்தின் இருதயம். அதுக்கப்புறம் ஆவியான வெளிப்படுத்துறாரு, இந்த இயேசுவனை நீதிமானாக்குகிறார் அப்படிங்கிற வெளிப்படுத்துகிறார். இப்ப அதை உணர்ந்து இந்த இயேசுவின் மேல், அப்படியா இப்ப இந்த இயேசுவினை இலவசமா நீதிமான் ஆக்குறாரா அப்படிங்கிற உணர்ந்து கிரியை செய்யாமல் இயேசுவின் மேல் பூரணமாய் விசுவாசம் வைக்கும் போது வேதம் சொல்லுது, பாவியா இருந்த என்னை தேவன் நீதிமானாக மாற்றி இப்போ என்னை அவருக்கு முன்பாக நீதிமானாக என்ன செய்கிறார், மாற்றுகிறார். இப்படியாக நாம் விசுவாசத்தினால் மாத்திரமே நீதிமானாக்கப்படுகிறோம். எப்படி? மறுபடியும் ரோமர் 4:5 வாசித்து நான் முடிக்கிறேன். ரோமர் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம். இந்த வசனத்தை நாம் ஸ்கிரீன்ல இப்போ வாசிக்கலாம் பாருங்க. ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்கிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாய் இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். நாம் எல்லாரும் ஜெபிப்போம். அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவராய் இயேசு நாமத்தில் வருகிறப்பா, இந்த நாள் கேட்டது சத்தியம் இந்த பிள்ளைகளுக்குள்ளே ஆழமாய் சென்று இந்த பிள்ளைகள் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்கிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கட்டும். அதன் மூலம் இந்த பிள்ளைகளுடைய விசுவாசம், அந்த விசுவாசத்தை நீர் பார்த்து இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் நீர் நீதிமானாக மாற்றி இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகள் உம்மோடு நெருங்கி ஜீவித்து வாழுகிற அந்த பெரிய ஒரு மாற்றத்தின் வாழ்க்கையை அனுபவிக்கட்டும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்ள ஒரு நல்ல பிதாவே, ஆமென். மறுபடியும் அடுத்த வாரம் சந்திக்க நினைப்பட்டு இயேசுவே ஆண்டவர். ஒரு நாள் அவர் மேல் விசுவாசம் வைத்து வாழுங்கள். ஆமென்.